இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமை, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற அதிகாரம், இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிறதான ஆளுகை, வானத்திலும் பூமியிலும் இயேசு என்கிற நாமத்திற்கு மேலாய் எதுவுமே இல்லை. அவருடைய நாமத்தை சொல்லும்போது வானமும் பூமியும் அடிபணிகிறது, மனுஷர்கள் அடிபணிவார்கள், முழங்கால்கள் யாவும் அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முடங்கும், நாவுகள் யாவும் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடும். ஆமேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நமக்கு. வானத்துக்கு கீழங்கும் பூமிக்கு மேலங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உள்ள நாமத்தை நோக்கி இயேசு இயேசு என்று எல்லாரும் அப்படி கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை அப்படி ஒப்பு கொடுத்து, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் அதிகாரத்துக்குள்ள என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் ஆளுகைக்குள்ள என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை இயேசுவுடைய கரத்தில் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுத்த வண்ணமாக அப்படியே கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவே, எனக்காக அடிக்கப்பட்ட இயேசுவே, எனக்காக நொறுக்கப்பட்டவரே, ஆமென். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, ஆமென். எனக்காக இறங்கி வந்த இயேசுவே, அப்படியே பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே ரத்தத்தில் இருக்கிற மகிமையை ஆளுகை செய்யட்டும். இயேசு என்கிற ரத்தத்தில் இருக்கிறதான, இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறதான விடுதலை இப்பொழுது ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறதான உயிர் மீட்சி, இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறதான வாழ்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் உண்டாவதாக. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். மரித்து போன கிரியைகள், மரித்து போன இருதயங்கள் எல்லாம் ஆமென் இப்பொழுது உயிர் பெறட்டும், பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும். அவருடைய ரத்தத்தினால மரித்து போன ஆமென் வாழ்க்கைகள் எல்லாம் உயிர் கொள்ளுகிறது. ஆமென். பட்டு போன வாழ்க்கை எல்லாம் துளிர்விட துவங்கும். அவருடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவின் கையில ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் பொழுது சகலமும் அவருக்கு முன்பதாக சீராய் சிரமமாய் ஒழுங்காய் கிரமமாய் மாற்றப்படும். ஆமென். இந்த கால வேளை எல்லாரும் அப்படி சத்தத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே என்னுடைய கரங்களில தருகிறேன், ராஜாவே என்னுடைய பாதத்தில் தருகிறேன், என் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய மகிமையான கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். என் வீட்டை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, இயேசுவே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, எனக்காக வெற்றி சிறந்தவரே, எனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே. Hallelujah, 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 hallelujah. Rikalada shamtara dinahantara dinarabala hasyadanara rikabal kamtara hamtar saida haratiyadana. ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகும் சகோதரி. அந்த நாமத்தை கூப்பிட கூப்பிட உனக்கு விடுதலை உண்டாகும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பர்த்திமேயு, ஆமென், அந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அவருடைய அந்த குருட்டுத்தனமான வாழ்க்கை, கண்கள் இல்லாமல் தடவி திரிந்த வாழ்க்கை மாறி கர்த்தருக்காக வாழும்படியாக ஆமென் அவனுக்கு ஒரு அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் எவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுவார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்களோ அவர்கள் பிழைக்கப்படுவார்கள். ஆமென் ஆமென். ரிகபாபா லவ்தாரா ஷஹமனஹம் தரதினரா ரிகபல் கத்தர ரகசியாதனரவனா. ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும், அப்படியே உயரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடக்கூடிய சத்தத்தினாலே ஆமென் ஆலயம் நிரப்பப்பட்டது போல, கூப்பிடக்கூடிய சத்தத்தினாலே வாசல்களின் நிலைகள் அசைந்தது போல, கூப்பிடக்கூடிய சத்தத்தினாலே ஆலயம் புகையாய் மகிமையாய் மூடப்பட்டது போல உங்க சத்தத்தினாலே ஒரு அசைவு உண்டாக
உண்டாகணும். ஆமென். நீ கூப்பிட கூப்பிட ஒரு அசைவு உன் வாழ்க்கையில உண்டாகும். நீ கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய மகிமை இப்பொழுது உன்னை வந்து மூடும். அவருக்கு இடம் கொடுக்க இடம் கொடுக்க எல்லாம் மறித்து போனக்கு ஆமென் வாழ்க்கை எல்லாம் உயிர் பெறும். அல்லேலூயா. சோர்ந்து போன வாழ்க்கை உயிர் பெறும். அல்லேலூயா. தளர்ந்து போன வாழ்க்கை உயிர் பெறும். நம்பிக்கை இல்லாத இருதயத்தில் நம்பிக்கை உண்டாகும். சமாதானம் இல்லாத இருதயத்தில் கர்த்தர் சமாதானத்தை வைக்கிறார். ஆமென். இளைப்பாறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கிற உனக்கு அவராலே ஒரு இளைப்பாறுதல் இன்றைக்கு உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆமென். அவர் உன்னை நிரப்ப துவங்கி ஆயிற்று. அவர் இந்த இடத்தை முழுவதுமாக ஆளுகை செய்ய துவங்கி ஆயிற்று. ஒரு மகிமையான பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திர ஆவியானவரே. அப்பா எழுந்தருளுங்க எழுந்தருளுங்க எழுந்தருளுங்க. இன்னும் உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். உம்முடைய கரத்தின் வல்லமைகளை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல ஆமென் கர்த்தர் தமது வழிகளை தெரிய பண்ணுகிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்காக எதிர்நோக்கி இருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் அவருடைய கரத்தின் வல்லமை காண்பிக்கும்படியாக அல்லேலூயா அவருடைய வழிகளை உனக்கு தெரிவித்து அவருடைய பாதையில உன்னை நடத்தும்படியாக இந்த காலை வேளையில சித்தமுள்ளவராய் உன்னை அவர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபமா ஷஹரதலரமனோ ரிகபலஹந்தரதி நரபலகசியாதனரோ. ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் மறைவிலே அணைத்து கூட்டி சேர்க்கிறது போல ஆண்டவர் இந்த நாளில் உன்னை தமது அரவணைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் மறைவிலே அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் தேடி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் இன்றைக்கு உனக்கு உண்டாகும். கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் அசைவாடுகிறார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைவாடுகிறது போல கர்த்தர் தம்மை தேடுகிற ஜனத்தின் மீது தம்மை தொழுது கொள்ளுகிற ஜனத்தின் மீது அவர் எழுந்தருளி அசைவாடுகிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாயும் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ பாளையம் இறங்கி நடத்தினது போல இன்றைக்கு அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் அசைவாடுகிறார். அவர் நிழலிடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபாபா லௌடா மரதனா. ஆமென். ஆமோ இருதயம் திறக்கப்படட்டும். உன் இருதயம் திறக்கப்படட்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கர்த்தரை கூப்பிட துவங்குங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகமா மன ஷஹதல ரதனா. ஆவியானவரே ஆமென். தூரத்தில் நிற்காத கிட்டே நெருங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். பாவியை போல நீ தூரத்தில் நிற்க தேவையில்லை. பிள்ளையை போல கிருபாசன தண்டையில கிட்டி சேர தைரியமாய் கிட்டி சேர முன் வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தூரத்தில் நிற்காத ஆவியானவர் உன்னை தம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய மாமிச பலன் அல்ல. ஆமென் ஆமென். உன்னுடைய மாமிச புயம் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு இன்றைக்கு ஒரு பலன் உண்டாகும். அவரை சார்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் இன்றைக்கு தமது வழிகளை தெரிய பண்ணுவார். அல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அப்படியே ஜெபிக்க துவங்குங்க. உங்க சத்தம் பரலோக தேவனுக்கு நேராக உயரட்டு சகோதரி. ஆமென் ஆமென். நீ மனுஷனை தேடி வரல, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரை மாத்திரம் நீ நம்பி வந்தாய் என்பது உனக்கு தெரியும். இது நீ அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். பரம் திறந்து உனக்காக கிரியை செய்கிற சமயம். தேவ தூதர்கள் இறங்கி உன் சார்பில் உனக்காக செயல்படுகிற நேரம். ரஹமலா தரமனா ரிகபாபா லௌடாபா. இடங்கொடு ஹல்லேலூயா. அவருக்கு இடங்கொடு. அவர் வருகிறதற்கு இடங்கொடு. ஆமென். இருதயமாகிய வாசலை திறந்து கொடு. அவர் உனக்குள்ளாய் வந்து எல்லா ஒழுங்கின்மைகளையும் சீர்படுத்தட்டும். ஆமென். அவர் உனக்குள்ளாய் வந்து உன் தேவனாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் பாளையத்திலே நான் உலாவி உன் தேவனாய் இருப்பேன். உங்கள் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உன் குடும்பத்திலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். உன் எல்கைகளிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபாபா லௌடாமா ரஹசதன ரபலதரபா ரிகபாபா லௌடாபா ரதினராஷே ரிகாந்தராசே ஹமநாதன ரம்தல ரபலத ரபலக. நீ வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென் ஆமென். தேவஜனமே, நீ வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். இது நீ பிரகாசம் அடைய வேண்டிய காலம். ஆமென். இது நீ விழுந்து எழுந்து ஜுவாலிக்கிற காலம். நீ கர்த்தருக்குள்ளாய் காத்திருந்து நீ பிரகாசிக்கப்பட வேண்டிய நாட்கள் இது. ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்க வேண்டாம். அல்லேலூயா அல்லேலூயா. இதோ நான் உன் விளக்கை ஏற்றுகிறேன், நான் உன் விளக்கை ஏற்றுகிறேன். ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை விளக்கு தண்டின் மேல் ஏற்றுகிற விளக்குக்கு ஒப்பாக நான் உன்னை மாற்றுகிறேன். நீ பிரகாசிக்கப்பட வேண்டிய காலம் இது. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நீ பிரகாசிக்கப்பட வேண்டிய நாட்கள். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை மாத்திரம் நீ உணர்ந்துக்கொள். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை மாத்திரம் என்பதை நீ இருதயத்தில் பதித்துக்கொள். வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ரஹமனா திகலா ஷேகே ரஹசனா தன ரமனோ ரிகபாபா லௌடபலத ரஹசஹ மரதல ரமனோ ரிகபாபா பௌடவரதலலாஷே ரிகம் தன் கடமனஹம் தல் பௌடம் தரதி நரபனஹம் தரதி நரபலஹ சியாத நரபலா ரிகபல் கம் தரபல பௌ ஷபல துரபல பௌ ரம் தரபல பௌ ரக்கபரபல பலபா ரிகமா மாமா மரதல ரஸேகே ரேஹலா சேஹ மரதல ரமனா ரிகபாபல் ஹம் தரபலபா. உன் வழிகளை பார்த்து உன் இருதயம் துவள வேண்டாம். ஆமே. உன் காரியங்களை பார்த்து உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவுகள் அல்ல உன் நினைவுகள், என் வழிகள் அல்ல உன் வழிகள். வானத்திற்கு பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரமா உன் வழிகளும் என் வழிகளும் உன் நினைவுகளும் என் நினைவுகளும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழிகளை பார்த்து நீ சோர்ந்து போகாத, உன் பாதைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாத. ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென் ஆமென். என் வழிகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். நான் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளை உனக்கு தெரிவிப்பேன். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற வழிகளை நான் தெரிவிப்பேன். கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தமது வழிகளை தெரிய பண்ணுகிறார், தமது வழிகளை தெரிய பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகபாமா நதரமன ஷஹமா மரதலபனா ரிகபரபலத ரபலப ஷபலத ரபலப வீரமா ரந்தலது நோதந்தர திடபலக செய்தரபலபரபலபா. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். அப்படி ஆவியானவருக்குள்ள இன்னும் இடம் கொடுத்து அவர் உங்க இருதயத்தை நிரப்பட்டும், உங்க சிந்தையை நிரப்பட்டும். ஆமென். மாமிச கண்கள் மாமிச சிந்தை வேண்டாம். ஆமென். மாம்ச சிந்தையோடு அவரை பார்க்காதீங்க. ஆமென். ஆவியின் சிந்தையோடு ஆவியின் சிந்தையோடு மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து அவர் உனக்கு செய்து கொண்டிருக்கிறவைகளை பார். அல்லேலூயா. அவர் உனக்கு செய்ய போகிற காரியங்களை பார். அவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை பார். ஏன் நீ மனமடிந்து போகிறாய்? நான் உன்னை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிற தேவன் அல்லவா? நீ மனுஷன் பார்க்கிறபடி நீ பாராதே. நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தடைகள் உடைகிறது, எல்லா தடைகள் உடைகிறது. ஆமென் ஆமென். கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக. ஆவியானவரே ஆவியானவரே இருதயங்களில் ஆளுகை செய்வீராக. அந்த கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் வைப்பீராக. ஆவியானவர் சொல்லுகிறேன், ஆவியை நான் உன் மீது ஊற்றுவேன், என் ஆவியை நான் உனக்கு அருளுவேன். அப்பொழுது உன் கல்லான இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு சதையான இருதயம் உண்டாகும். ரிகபாபா லௌடாபா ரதலரஷே ரிகமாமா நதரசே ஹமனதரபா ரிகபல் கப்தரபலப ஷபலதரபலபா ரிகபல் லௌடம ரஹஸ்யாதனர மடந்தர தினரபல ரஹஸ்யாதனரபன
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். தேவ ஜனமே நல்ல கைகளை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அப்படியே ஜெபிக்க துவங்குங்க, ஜெபிக்க துவங்குங்க. உன் மாமிச பலகீனங்கள் எல்லாம் இப்போ மாறி ஆவியின் பலன் உனக்கு உண்டாகும். நீ உணர்வாய், உன் சரீரத்தில் ஒரு பரிசுத்த வல்லமை இப்பொழுது வந்து தொடுகிறதென உணர்வாய். ஆமென். சோர்ந்து போகிற அந்த சரீரம், ஆமென், பலன் இல்லாமல் இருக்கிற உனக்கு கர்த்தர் தமது பலத்தினால் தமது சத்துவத்தினால் இன்றைக்கு உன்னை நிரப்புகிறதை நீ காண்பாய், நிரப்புகிறதை நீ காண்பாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிகபபப லதரமனஷே ரிகபரபலதரமன. ஆவியானவர் நிழலிடுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். அவருடைய நிழலிடுதல் உன் மீது உண்டாகிறது. மரியாளின் மீது பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்ட போது அவளுடைய சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டானது போல இன்றைக்கு ஆவியானவர் உன் மீது நிழலிட்டு உன் சரீரத்திலே கர்த்தர் பலனை கொடுப்பார். சரீரத்திலே அவர் சுகத்தை கட்டளையிடுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். நீ கர்த்தருடைய ஆவியானவரை எதற்கு அளவிடுவாய்? ஆமென். அவரை அற்பமா எண்ணாதே. ஆமென். ஆவியானவருடைய செயல்களை கிரியைகளை நீ அற்பமா எண்ணாதே. உன் விசுவாசம் பெருகட்டும். ஆமென். அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் 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 ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவரை அளவிடத்தக்கவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிடத்தக்கவன் யார்? ஆண்டவர் கேட்கிறார், வானத்தை கையளவு சாணளவாகவும் பூமியின் மண்ணை மராக்காலும் ஆமே பர்வதங்களை தமது துலாக்கோளாலும் இருக்கிற கர்த்தர் அவருடைய ஆவியை அளவிடத்தக்கவன் யார்? அவருடைய கிரியைகளை நிதானித்து அறியத்தக்கவன் யார்? நீ அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கான சகாயம் இன்றைக்கு உண்டாகும். நீ அவரை நோக்கி கூப்பிட உனக்காக பாதைகள் திறக்கப்படும். ஹalleluya ஹalleluya. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். ஆமென் ஆமென். ரீபலதுரப ஷபலதரமனோ ரிகமன ஹசந்தரதினரபலதரஹ. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் அல்லவோ. ரீவரபலப ஷபலதரம. அவருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். ரீபலப ஷபலதரம ரிகமனோ. அவருடைய பலத்த கரம், என் ராஜாவுடைய பலத்த கரம் இப்பொழுது ஓ தமது பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ரீபலபரதிரபலப ஷபலதரம. Mama sheka baba baba bala tarabana rikabala bara bala daramana darakara darase. அன்பினாவியானவரே 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 விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே ரீபலாதி நாதல ரகசியாதலரவனோ ரிக்கவரபரபரபரபரபஷே. அப்படி சொல்லுங்க, என்னை இன்னும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இன்னும் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இன்னும் ஆட்கொண்டு அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, என்னை இன்னும் ஆட்கொண்டு அனலாய் மாற்றுங்க ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்க பண்ணும்படியாக, சத்துருவின் மதில்களை தாண்டும்படியாக, தடைகளை தாண்டி செல்லும்படியாக என்னை இன்னும் ஆவியில பலன் கொள்ள செய்யும், ஆவியில பலன் கொள்ள செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியில பலன் கொள் சகோதரா சகோதரி, ஆவியில பலன் கொள், ஆவியில பலன் கொள். ஆமென். நீ இன்னும் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பாதைகள் இன்னும் வெகு தூரம். ஆண்டவர் கேட்கிற, எலியாவை ஏன் நீ சோர்ந்து போய் கிடக்கிற? நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அல்லவோ? எழும்பி பூசி ஆவியின் பலத்தினால நீ அந்த ஓரே பர்வதம் மட்டும் நீ நடந்தே செல்லணும். ஆமென். ஆவியின் பலத்தினால நீ ஓடணும், ஆவியின் பலத்தினால நடந்து செல்லணும், ஆவியின் பலத்தினால சத்துருக்களை ஜெயிக்கணும். ஆமென் ஆமென். ஆவியில பலன் கொள், சோர்ந்து கிடக்காத. ஹல்லேலூயா. மாமிசம் அல்ல, மனிதர்கள் அல்ல, பணமோ பொருளோ அல்ல, ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆவியின் பலத்தினாலே, ஆவியின் பலத்தினாலே உனக்கு முன்பதாக இருக்கிற சவால்களை ஜெயிக்கும்படி ஆவியானவர் நீ
உந்தி தள்ளுகிறா, உந்தி தள்ளுகிறா. முன்னாக்கி செல் என்று அவள் உந்தி தள்ளுகிறா. நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆத்துமாக்களை கத்த சம்பூரணமடைய பண்ணுகிறார். இந்த விடாய்த்து போன இருதயம், தொய்ந்து போன இருதயம் உன் தேவனாலே சம்பூரணமாக்கப்படுகிறது, பலன் கொள்ளுகிறது, பலன் கொள்ளுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இனி நீ விழுந்து கிடப்பது இல்லை, இனி நீ மடங்கி கிடப்பது இல்லை. ஆவியானவரை கை தூக்கி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, தடைகளை உடைத்தெறிய பலனை கொடுக்கிறவரே. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படப்பி அடிப்பிக்கிற கர்த்தரவ. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தரவ. ஓ என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தர் கரத்தில ஜெயத்தை தருகிறார். ஆமென். யுத்தத்தில பழக்க வைக்கிற கர்த்தரவ. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென், ஆமென், ஆமென். சத்துருக்களின் சரிகட்டுகளை காணும்படி செய்கிற கர்த்தர். எழும்பி போரடி, எழும்பி போரடி. கர்த்தர் சத்துருக்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நீ மௌனமா இராதே, அழுது கொண்டு சோர்ந்து மடிந்து கிடைக்காதே. எழுந்து போராடு, ஆவில போராடு. மறைமுகமாய் கிடைக்கிற எல்லா அந்தகாரங்களும், தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும், தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா வலுசற்பத்தின் ஆவிகளும் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்படுகிறது. ஆவியானவர் உனக்காக ஏற்றி சிறக்கிறார். அவர் ஜெயம் கொள்ளுகிறார். இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது என்பதை நீ காணும்படியாக ஆவியிலே எழும்பி நில் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். செபி, செபி, செபி. உன் சத்தம் உயரட்டும். நீ செபத்துல போராடு. ஆமே. நீ நல்ல பங்கை தெரிந்து கொள். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க அவசியமில்லை சகோதரி. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தேவனுடைய பாதத்தை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீ வெற்றி சிறக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவில எழும்பி நெல்லு, ஆவில போராடு. ஆவியான உனக்காக யுத்தம் செய்கிறாரா இல்லையான்னு பாரு. ஆமென். எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கு. தூசிய உதறிவிட்டு எழும்பு. ஏன் தூசிய பார்த்து நீ சோர்ந்து போய் கிடக்கிறாய் என்று ஆவியானவர் கேட்கிறார். எழும்பு கர்த்தரின் புயமே, கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களில் எழுப்பினது போல ரட்சிக்கப்பட்ட காலத்திலே நீ ஆதி நாட்களிலே ஜெபத்திலே தரித்திருந்தது போல தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. அப்படி அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்குங்க. ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரிய காரியங்களை உனக்காக செய்வேன். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உனக்காக நான் செய்வேன். Hallelujah, hallelujah. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. Rika mama na hatala rashe, rihala dara balaham dara balavosham durada naragastiyada narabaladura. Rika mama mana tara dinara balahase.